விஜய் படம் ஒண்ணு ரெடி ஆகி திரைக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னாலே, அந்த படத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம விஜய் பிளஸ் ஏஆர் முருகதாஸ் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அந்த படத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து, அதுக்கப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா, இந்த தலைவலி ஏற்கனவே துப்பாக்கி படத்துக்கு வந்திருக்கு. அதே மாதிரி புது பிரச்சனை இப்போ கத்தி படத்துக்கு வந்திருக்கு. கத்தி படம் இப்போ ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு ரிலீஸ்க்கு. இந்த நேரத்துல ஒரு புது பிரச்சனை கிளம்பியிருக்கு. கத்தி சண்டை அப்படிங்கிற பேர்ல. அது என்ன புது பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ரவி இன்பா அப்படிங்கிறவரு கத்தி சண்டை அப்படிங்கிற படத்துடைய டைட்டிலோட படத்துடைய கதையும் வந்து நந்தகோபாலன் அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவருக்கு படத்துடைய கதை பிடிச்சு போனதுனால நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த படத்தை கரெக்டான டைம்ல வந்து எடுக்க முடியல. ஆனா அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த படத்துடைய டைட்டிலை வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. சரியான நேரத்துல படத்தை எடுக்க முடியாம போனதுனால ரவி இன்பா நந்தகோபாலன் கிட்ட இருந்து பேருடைய ரைட்ஸை மட்டும் வாங்கிட்டு தானே படத்தை சொந்தமா இயக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த நேரத்துல நந்தகோபாலன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த பேரை ஏஆர் முருகதாஸுக்கு விட்டு கொடுத்திருக்காரு. ஏஆர் முருகதாஸ் ஏன் இந்த பேரை வந்து அவர் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி மாத்திக்கிட்டாரு அப்படின்னா, ஏற்கனவே துப்பாக்கி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகும்போது கள்ள துப்பாக்கி அப்படிங்கிற டைட்டிலோட ஒருத்தர் வந்து இது என்னுடைய படம், அந்த டைட்டில் வந்து நீங்க வைக்க கூடாது அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி 12 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடா வாங்கிட்டு போனாரு. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இப்ப வரக்கூடாது அப்படிங்கறதால முன்கூட்டியே ஏஆர் முருகதாஸ் இந்த படத்துடைய டைட்டிலை அவர் பேருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாரு. ஆக மொத்தம் இவங்க 2 பேருமே வந்து சுமூகமா முடிச்சுக்கிட்ட இந்த நேரத்துல ரவி இன்பா என்ன பண்ணிருக்காருன்னா, ஏஆர் முருகதாஸ் மேலையும் நந்தகோபாலன் அப்படிங்கிறவர் மேலையும் நான் வழக்கு தொடர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே குழப்பமா இருக்கு.